உங்களுக்கு ஏவியேஷன் ஃபீல்டில் படிக்கணும் இல்லை ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா? எஸ், இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 2028 அதாவது இன்னையிலிருந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு ஏவியேஷன் ஃபீல்டில் இந்தியா தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கும். இன்னைக்கு 3rd பிளேஸ்ல இருக்கு. பட் ஏவியேஷன் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஃபிளைட் மேனேஜ்மெண்ட்ல இந்தியா தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கும். ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு ஹை டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் மோர் தென் தட் காலேஜஸ்க்குமே நிறைய கோர்சஸ் ஏவியேஷன் பிளஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நீங்க 12th பாஸ் ஆயிருந்தா பிபிஏ ஏவியேஷன், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் பிளஸ் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு போகலாம். பட் 12th ஃபெயில் ஆயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டிப்ளமோ இன் ஏவியேஷன். நீங்க இதை படிக்கிற பட்சத்துல உங்களுக்கு இனிஷியலாவே ஒரு 40K வரைக்கும் சேலரி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன் 2028ல உங்களுக்கு ஏவியேஷன் ஃபீல்டில் ஹை டிமாண்ட் இருக்கும்னு நான் சொல்றேன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ இல்லை டாப் கம்பெனிஸ்ல அரௌண்ட் 500 ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் மூவிங் ஆன் உங்களுக்கு ஏர்போர்ட்ஸோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய புது ஏர்போர்ட்ஸ் வருது, நிறைய புது ஃப்ளைட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஏர்கிராஃப்டை இயக்கிறதுக்கு க்ரூ மெம்பர்ஸ், பைலட் பிளஸ் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருமே சேர்த்து அரௌண்ட் 50 மெம்பர்ஸ் தேவைப்படுது. நிறைய ஏவியேஷன் ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் வந்து வரப்போகுது. நீங்க 12th ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒரு காலேஜை ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.